Hello friends. இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா கொஞ்ச நாளாகவே நான் வந்து இந்த யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராம் இந்த பேஜில் அப்புறம் லிங்க்டின்ல கூட பார்க்குறேன். இந்த ஏஐ படிங்க, சாட் ஜிபிடி வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க, ₹9க்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம், அப்புறம் வந்து சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 lakhs 30 lakhs சேலரி கிடைக்கும் அப்படின்லாம் வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நம்ம ஃபர்தராக வந்து செக் பண்ணி என்னென்னு செக் பண்ணலான்றதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியராக நீங்கள் மாறுங்க, நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற விளம்பரம்லாம் நான் கொஞ்சம் பார்த்தேன். அது மோஸ்ட்லி எங்கேருந்து வருதுன்னா இந்த B10X அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் தான் நான் அடிக்கடி நோட் பண்ணேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த B10X ஸ்கேம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய பேர் ஆல்ரெடி இதை போட்டிருக்காங்க. இருந்தாலும் இதை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த B10Xோட ஆடை வந்து நம்ம பார்க்கணும், சரிங்களா? So in the ad 42 lakhs per annum. Wow, 42 lakhs, that's your salary? Yes. And what do? I'm an AI tools and chat GPT expert. Alright, and what degree did you pursue to become that? Well, honestly, I didn't need to do any degree for it. What? Nor did I spend lakhs of rupees on any expensive programs. So if someone wants to master all these AI tools and chat GPT and earn 42 lakhs per annum just like you, how do they do it? They can simply attend B10X 3 hours AI tools and chat GPT workshop, which is conducted by IITians. Here you will learn to create any kind of presentations with AI tools, do any kind of IT work under 10 minutes, learn and apply over 100 plus Excel formulas without even memorizing any one of them, and automate up to 95% of your work with just AI tools. Wow! Okay. So இந்த ஆட் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டல, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த ஆடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு 42 lakhs சேலரி கொடுப்பாங்க, சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிக்காக நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு எல்லோரும் வந்து ஓகே நம்ம வந்து இந்த கோர்ஸை படித்தா வந்து நமக்கு வந்து இவ்வளோ சேலரி தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அதில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு லிங்க்டின்ல போயிட்டு நான் ஒரு ஜாப் போஸ்டிங் சர்ச் பண்ணுறேன், சரிங்களா? இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தான் இது, ஓகேங்களா? பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியர் இல்லை சாட் ஜிபிடி, ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடியை வச்சு என்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்போம். நான் லொக்கேஷன் கூட எடுத்துறேன், ஜென்ரலாக சாட் ஜிபிடி வச்சு என்ன ஒர்க் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாட் ஜிபிடின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லை, ஓகேயா? சரி, ஓகே, நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னே வச்சுக்கோங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியர் படித்தேன், 42 lakhs சேலரி வாங்குறாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரலும் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் ஒரு ரோலே ஃபஸ்ட்டு கிடையாது. அப்படியே நீங்கள் அந்த ரோல் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சாட் ஜிபிடி இல்லை வந்து இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டாலும் இதுக்கும் ஒரு ரியல் டைமில் ஒர்க் பண்ணுற ஒரு ஜாபோட சேலரி ஹைக்குக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் டேரெக்டாக கிடையாது, சரிங்களா? இது வந்து இப்போ யாருக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாருக்குமே சாட் ஜிபிடி தெரியும். அதுக்கு நான் ஏன் தனியாக வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸில் போயிட்டு நான் கற்றுக்கணும்? நான் ஆல்ரெடி எனக்கு சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. நான் ஓப்பன் ஏஐயில் போய் நான் கற்றுப்பேனே, இது ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது. இதில் அப்படியே இதை கற்றுக்கிட்டாலும் எந்த கம்பெனி 42 lakhs 50 lakhs சேலரி தராங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதுவும் எந்த ஒரு டிகிரியும் வேணாம்னு சொல்லி இதுலேயே உங்களுக்கு தெரியுது இது ஒரு எவ்வளோ பெரிய ஸ்கேம்னு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பேசிக்காக அந்த சைட்லேயே போய் பார்ப்போமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே,
இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த சைட்டில் பாருங்க, ஏஐ ஒர்க் ஷாப் பை ஐஐடிஎன்ஸ். அது என்ன ஐஐடிஎன்ஸ்? இவங்களோட கான்செப்ட் என்னன்னா, ஐஐடியிலேருந்து யாருன்னா ஒரு ஐஐடி படித்து வெளில வந்தால் ஐஐடியில் இருக்கிறவன் எல்லாம் சொல்கிறது எல்லாமே உண்மை. ஐஐடி வந்து 40 லட்சம் 50 லட்சம் சம்பளம் வரும் உங்களுக்கு, நீ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகிடு அப்படின்னு சொன்னால் அது உடனே அதெல்லாம் வந்து இது பண்ணணும், நாங்கள் வந்து பிலீவ் பண்ணோம். ஐஐடி இதை வந்து அவன் வந்து ஒரு இதுவாக யூஸ் பண்ணுறாங்க, தெரியுதுங்களா? ஒரு ஸ்டண்ட்டாக, ஒரு விளம்பரமாக. ஐஐடியில் படித்தா அதுக்காக நான் ஒன்று இது எதுக்கு ஒர்க் ஷாப் ஐஐடிஎன்ஸ், அதுவே வந்து ஒரு ஸ்டண்ட்டுன்னு தெரியுது. ஸோ இப்போ இந்த சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த சைட்டை பாருங்களேன், இது ஒரு வெப்சைட் மாதிரி இல்லை. இது ஆக்சுவலாக இது வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு சேல்ஸ் ஃபனல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு சேல்ஸ் ஃபனல் சைட்டை வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளோட அந்த சைட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு அர்ஜென்சியை க்ரியேட் பண்ணுற மாதிரி. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து லிமிட்டட் ஆஃபர் உடனே வந்துடும், நாங்கள் இம்மிடியட்டாக உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறோம், இது வந்து ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 1000 ரூபாய் வந்து நாங்கள் 9 rupees தரோம். ஸோ 9 rupees அப்படின்னு வந்து ஓகே, இது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை, நம்ம 9 rupees தானே கொடுத்து கற்றுக்கலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவங்களோட கான்செப்ட் வந்து இந்த 9 rupees கிடையாது. இவங்க வந்து 3 hours ஒர்க் ஷாப்பில் என்ன சொல்லி தருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று, எல்லாமே ரெக்கார்டட் செஷன், எல்லாமே ஆல்ரெடி ChatGPT, OpenAI ஆல்ரெடி என்னெல்லாம் டூல்ஸ் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் இப்போ வந்து இது வந்து ஒரு ஏஐ அரேனா. இதில் வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏகப்பட்ட ஏஐ ஸ்டார்ட் அப் வரும், சரிங்களா? பட் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் என்ன, அப்புறம் இது பாருங்க, நோ ப்ரியர் டெக்னிக்கல் ஏஐ நாலேஜ் இருக்கு. ஏஐ யாருக்கு? சரி, இவங்களாம் என்ன ஆல்ரெடி ஏஐ நாலேஜோட வந்தவங்களா? இவங்களும் நம்மள மாதிரி ஆளுங்க தானே. இப்போ தான் இந்த ஏஐ டெக்னாலஜின்றது, ஏஐ இந்த இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஏஐன்றது இப்போ வர விஷயம் கிடையாது. ஏஐன்றது எனக்கு தெரிஞ்ச ஆதி காலத்துலேருந்து ஏஐ கான்செப்ட் இருக்குது, சரிங்களா? அதோட ஒரு ரெவல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து சொல்கிற கான்செப்டே, ஸோ சேவ் அப் டு 2 hours எவ்ரிடே, ஓகே, க்ரோ யுவர் சேலரி அப் டு 3x. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி உருட்டுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியணும், சரிங்களா? இவன் 9 ரூபா கொடுத்து, சரி ஓகே, இவனோட கெட் சர்டிஃபைடு பை B10X இந்த 9 ரூபா கொடுத்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினோடனே உங்களுக்கு கம்பெனி வந்து கூப்பிட்டு, ஐயோ B10Xல நீங்கள் 9 ரூபா கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட், இந்தாங்க உங்களுக்கு 40 லட்சம் சம்பளம். இது வந்து நம்புற மாதிரி இருக்கா மக்களே? இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்புற மாதிரி இருக்கா? முதல்ல 40 லட்சம் 50 லட்சம் நீ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே கேண்டிடேட்டாக இருந்தால், அதாவது ஒரு துறையில் வந்து ஒரு 9 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்ணவனே அவன் வாங்குற சேலரி 50 லட்சம் 60 லட்சம் 40 லட்சம்னா கூட அதுவே வந்து ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வருவாங்க, ஓகேங்களா? எப்படி ஒரு ஃப்ரெஷரோ இல்லை ஒரு பிகினரோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸை படிக்கிறது மூலிமா உடனே 40 லட்சம் 50 லட்சம் வாங்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது வந்து பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதுலேயே தெரியுது ஒரு பெரிய உருட்டுன்னு. இவனுங்க 2 பேர் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவனுங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால இவனுங்க பண்ணுறது என்னன்னா சிம்பிளி மார்க்கெட்டிங், ஓகேங்களா? இவனுங்க வந்து பண்ணுறது என்னன்னா மார்க்கெட் பண்ணுறானுங்க. அந்த மார்க்கெட்டிங்கை வந்து நல்லா படிச்சிருக்கானுங்க, எப்படி விற்கிறானுங்க. அதாவது ஆல்ரெடி ChatGPT ஏஐ டூல்ஸ்ன்றது ஆல்ரெடி OpenAI, மைக்ரோசாஃப்ட் கோபைலட், அது மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது, சரிங்களா? அது அந்த விஷயத்த இவங்க சொல்லித்தரன்ற பேரில், அதுவும் ஆவரேஜ் சேலரி முதற்கொண்டு பாருங்க, ஆவரேஜாக அவங்களுக்கு வந்து 17 lakhs per annum தான் கிடைக்குமா? டேய், என்னடா நீ உருட்டிட்டு இருக்கீங்க? எப்படா இதெல்லாம்? அதாவது இதை நம்பி நம்ம இதை சொல்லக்கூடாது. இவங்களுக்கு வந்து ஆசையை தூண்டுறது, அதுதான் சொல்லுவாங்க. அந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அவனோட ஆசையை தூண்டணும், அப்போ தான் அவன் வந்து அது மேலே நம்ம என்ன பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ணுவான். அந்த மாதிரி ஆசையை தூண்டுறதுக்கு தான் இந்த வார்த்தைகள்லாம், சரிங்களா? இவன் சொல்கிறான் அடுத்து இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா, பிகம் சூப்பர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அது என்ன சூப்பர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்? என்ன கான்செப்ட் எனக்கு தெரியும். ஏஐ படித்தோடனே சூப்பர்மேன் மாதிரி சூப்பர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அது 9 rupees. இதை நம்பி நீங்கள் போனீங்க, அது 9 rupeesல இவங்க வந்து 10,500, அது என்ன எக்ஸாக்டாக வந்து ஒரு 10,000, அது 10,000 வச்சுக்கலாம், அது வந்து சும்மா ஒரு 500, 10,500, ஓகே. இதை படிச்சுட்டோன்னே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? ஒய் யூ ஜாயின் ரிசர்ச் ஃபார் எனி ப்ரெசன்டேஷன். இது நீ என்ன ரிசர்ச் பண்ண? எனி ப்ரெசன்டேஷன் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் OpenAIயில் போய் நாங்களே ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணிக்க போகிறோம். கம்ப்ளீட் ரிசர்ச் ரிப்போர்ட். என்ன ரிசர்ச் ரிப்போர்ட்டு? என்ன ரிப்போர்ட்டு?
இது இது என்ன கூகுள் சர்ச், அதை தானே நீ சொல்ல வரீங்க? கூகுள் சர்ச் இது இப்போ இல்லைடா, நாங்கள் ஏஐ டூல் இல்லாத காலத்துலேருந்து நாங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி நாங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணிப்போம். கிரியேட் எனி கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இன்டென்சிட்டி. மறுபடியும் நல்லா உன்னிப்பாக கவனிங்க இந்த வார்த்தைகளை. ரிசர்ச் ஃபார் எனி presentation, create any kind of presentation, learn to code using AI with zero technical knowledge. அது எங்களுக்கு தெரியாதா? சரி, ஓகே, நாங்கள் ChatGPTயில் போயிட்டு பைத்தான் கோடு எழுதுனா பைத்தான் கோடு எழுத போது ஓகே, அது 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 ஆப்வியஸ்லி நீ எதுவும் தரப்போகிறது இல்லை. அது வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஏஐ தர டூவில் ஆஃபர் இருக்குது, அதில் நீ என்ன எங்களுக்கு கோடிங் சொல்லி தர போகிறது தெரியல. யூஸ் ஆல் எக்ஸல் ஃபார்முலா வித் ஏஐ வித்தவுட் ரிமெம்பரிங் தம். நான் இதில் என்ன சொல்ல போகிறேன், கோ பைலட் இருக்குது, இல்லை நான் ப்ளகின் இருக்கேன், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குடா. இதை சொல்லி நீங்கள் என்ன இதில் எங்களுக்கு என்னத்தை சொல்லி தர போகிற? இதில் என்ன நீ எங்களுக்கு புதுசாக சொல்லித்தர? நோ லிங்க்டின் டூல் தட் வில் அக்சலரேட் யுவர் கெரியர். என்ன லிங்க்டின் டூலு? என்ன இது ப்ரீமியம் யூஸ் பண்ணணும்னு சொல்ல போறியா எங்களை? ஏன்னா என்ன கான்செப்ட்னே தெரில. இது எப்படி போட்டுட்டு இதில் எப்படிலாம் அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏன்னா இங்கே பாருங்க, ஃபோர்ப்ஸ்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்களாம். ஃபோர்ப்ஸில் என்னது, ஏ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் earn 300K salary here, how to learn. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் ஹையரிங் மெனி ஏஐ ரிலேட்டட் பொசிஷன். ஓகே சரி, ஏஐ ரிலேட்டட் பொசிஷன் ஒத்துக்கிறோம், நான் ஹையர் பண்ணுறாங்க வச்சுப்போம். அது ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தான் ஹையர் பண்ணுறாங்களா? அப்படி தான் எங்கேயாவது போட்டிருக்கா? ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு தான் வந்து இந்த சேலரி தராங்க இங்கே போட்டிருக்கா? டே யாருக்கிட்டடா உருட்டுறீங்க? இப்போ இதை நம்பி நீ இதில் ஜாயின் பண்ணி இந்த 9 ரூபாயோட முடியாது. இதுக்கப்புறம் இந்த கோர்ஸை முடிச்சு நீ அதுலேருந்து உன்னை எடுத்துகிட்டு போவான். அடுத்து நீ உங்ககிட்டருந்து ஒரு 15,000 20,000 வாங்குவான். அந்த 15,000 20,000த்துக்கு அவன் ரெக்கார்ட் செஷன் போட்டு கொடுப்பான். இதனால் உனக்கு ஒரு மயிரும் கிடைக்காது, ஒரு வேலையும் கிடைக்காது. அதுதான் உண்மை. இது வந்து ஒரு கம்ப்ளீட் டைம் வேஸ்ட்டு தான். இதில் நீ வந்து உன் காசை போடுறதுக்கு பதிலாக நீ போய் உன்னோட கூகுளில் போயிட்டு இல்லை ChatGPTயை வச்சு நீ அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நீ இதில் போய் படித்து நீயே கற்றுக்கோ. இதில் எல்லாமே இருக்குது. இதோ இருக்குது, சம்மரைஸ் சிஸ்டம், மேக்கப் பிளானு, சர்ப்ரைஸ் மீ. ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு அவனே சொல்கிறான். ஆல்ரெடி உனக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்குது, ஆல்ரெடி ஃப்ரீ கிரெடிட் இருக்குது, ஓகேவா? இல்லை மைக்ரோசாஃப்ட் கோபைலட் படி, உனக்கு இது கஷ்டமாக இருந்தா. இல்லை கோபைலட்லேயே இன்னும் 2-3 டூல் இருக்குது, ஓகேவா? எல்லா டூலையும் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு. ஸோ அதை விட்டுட்டு இந்த கிளாடிஐன்னு ஒரு டூல் இருக்குது, சாரி. ஸோ இது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரே கான்செப்ட் தான். இது வந்து சோனட்னு சொல்லி இதில் ஒரு மாடல் இருக்குது. இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். இது எதுவுமே காஸ்ட் கிடையாது. இதில் வந்து பேசிக் வந்து உங்களுக்கு லிமிட்டடாக ஃப்ரீயாக தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கோடு எழுதும். பேசிக்காக நீங்கள் ரிப்போர்ட் இது பண்ணலாம், பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம், என்ன வேணால் எக்ஸல் ஃபார்முலா பண்ணலாம். இதை வந்து தனியாக இதுக்கு ஒரு புது மூளை வந்து வேணும், இல்லை தனியாக இதை கற்றுக்கணுன்னா நமக்கு ஒரு புதுசாக எபிலிட்டி வேணும். இதை வந்து இந்த B10X மாதிரி இவனுங்க கிட்ட போய் 9 ரூபா கொடுத்தா தான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இவனுங்க 2 பேர் தான் இவனுங்க 2 பேரும் IIT கரக்பூர் அலுமினியா. சரி, அதனால் வந்து ஏஐ டூல் பவர் யூஸரான். அது என்ன ஏஐ டூல் பவர் யூஸர்னு எனக்கு தெரியலப்பா. இவனுக்கு ChatGPT யூஸ் பண்ணால் அவனுங்களாம் பவர் யூஸர் நம்மளே போட்டுக்கலாமான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இவனுங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? இவனுங்கெல்லாம் ஓப்பன் மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? இவனுங்களே ChatGPT மாதிரியோ இல்லை எதனா ஒரு மாடல், ஒரு லாங்குவேஜ் மாடலை வந்து இவங்க வந்து IIT கரக்பூர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம், நாங்களே வந்து உருவாக்குனது தான், இல்லை நாங்கள் டேரெக்டாக ChatGPTயில் தான் ஒர்க் பண்ணோம், ஓப்பன் ஏஐ கம்பெனியில் நாங்கள் ஒர்க் பண்ணோம், பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், இல்லை நாங்கள் தான் வந்து கோபைலட், மைக்ரோசாஃப்ட் கோபைலட்ன்ற ChatGPTயோட அதே டூலை வந்து நாங்கள் கோபைலட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம், கோபைலட்னு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இவங்க பண்ணுறது வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி. அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து ஒரு சேல்ஸ் ஃபனல் அப்படி சொல்லுவாங்க. அந்த சேல்ஸ் ஃபனல் வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் அந்த செஷன்லாம் ஏதோ ஒன்று ரெக்கார்டடோ இல்லை அவங்க பேசி வேணாங்களோ இது என்னவோ இந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட் ஒர்க் ஷாப்ன்ற பேரில் ஒரு 9 ருபீஸ்னா ஒன்று 9 ருபீஸ் தானே கொடுக்குறாங்க சரவணா, அதில் என்ன ப்ராப்ளம்? 9 ருபீஸ் ரொம்ப கம்மியான காசு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 9 ருபீஸ்ன்றது அவனோட ஸ்டண்ட்டு. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும், இதில் ஜாயின் பண்ணணும். இதில் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், ஒரு 1000 பேர் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன்.
அந்த 1000 பேரில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 800 பேர் வந்து இந்த 9 rupeesக்கு அப்புறம் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். இன்னும் 200 பேர் இருக்கானா, அந்த 200 பேரை இவங்க மைண்ட் வாஷ் பண்ணி அவனுங்க 15,000 சர்டிஃபிகேட் ஜாயின் பண்ண வைப்பானுங்க, இல்லை ஒரு 30,000 கொடுங்கன்னு ஜாயின் பண்ண வைப்பானுங்க. அந்த 30,000 15,000 கொடுத்து நீ லிங்க்டின்ல பெருமையாக நீ அந்த சர்டிஃபிகேட்டை போட்டு உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒருத்தனும் உனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டான் அதை வச்சு. சரியா? இது கம்ப்ளீட் ஸ்கேம். அவ்வளோதான். முடிஞ்சால் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாரு. முடிஞ்சால் இவனை மாதிரியே இதே மாதிரி ஒரு சேல்ஸ் ஃபனல் கிரியேட் பண்ணி நீயும் வந்து இதே மாதிரி பண்ணு. நீயும் வந்து ஒரு ChatGPT, Copilot எல்லாம் கற்றுக்கிட்டு இது மாதிரி எப்படி விற்கலான்னு சொல்லி பண்ணு, நீ நல்லா சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். இது என்னோட ஆதங்கம். இதில் வந்து நான் சில பிள்ளைகள் எங்கேயாவது சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வந்து நான் கண்டினியூஸ், இது வந்து எடிட்டட் கிடையாது, ஜஸ்ட்டு நான் ஃப்ளோவில் வந்து பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்க. இது மாதிரி வேறு எதுனா உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்னை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ.